எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே வந்து கேட்டுருந்தீங்க ஏன்க்கா வந்து வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைங்க, அதனால தான் அப்லோட் பண்ண முடியல. நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் என்னாச்சு அப்படின்னு. இன்றைக்கி இங்கே காஷ்மீரில் வந்து இன்னமும் வந்து தொடர்ந்து மழை தான் வந்து பெஞ்சிட்ருக்கு. அப்படிங்கிறதுனால துணி வந்து துவைச்சி காய போடுறது அப்படிங்கிறது சொல்லவே முடியாத ஒரு கஷ்டமாயிருச்சு. காஷ்மீரில் வந்து இன்னமும் வந்து மழை தான் வந்து பெஞ்சிட்ருக்கு. அப்படிங்கிறதுனால துணி வந்து துவைச்சி காய வைக்கிறது அப்படிங்கிறது முன்னாடி ரொம்பவே பெரிய கஷ்டமாயிருச்சுங்க. இவ்வளோ துணியும் வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இனி வந்து இதை வந்து மேலே கொண்டு போகணும். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இனி வந்து புளியணும். புளிஞ்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டதுக்கு அப்புறமா மேலே கொண்டு போய் காய வைக்கணுங்க. மிச்செல்லாம் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து மிஷின் வாங்கலான் இருக்கோம். சுத்தமாக முடியல. இருந்தாலும் வந்து துணி வந்து யூஸ் பண்ண துணி அப்படியே வைக்கவும் முடியாதுல்ல. அதுக்காக தான் சரி நானே வந்து வாஷ் பண்ணிட்டேன். மாஸ்டர் திட்டத்தான் வந்து செஞ்சாங்க. நிறைய துணியை வந்து இப்போதைக்கு வாஷ் பண்ணாத, ஈவினிங் வந்து வாஷிங் மிஷின் வாங்கிட்டு அப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் அவளும் வேலைக்கு போறவங்க, சின்ன பிள்ளை துணி, சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துல அடிக்கடி துணி வந்து சேர்ந்துட்டே இருக்கும். சப்போஸ் வந்து டெலிவரி பெயின் வந்துச்சுன்னு வைங்களேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னா கிடந்து விட்டு போயிருமா இல்லையா? அதனாலதான் நானே வந்து வாஷ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஃபைனலாங்க க்ளோத் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதில் என்ன ஒரு பெரிய வேலை அப்படின்னா, இப்போ இந்த க்ளோத்தை வந்து மாடிக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். இப்போ மழை அப்படிங்கிறதுனால உள்ளேயும் காய போட முடியல. காய போட்டாலும் அது இந்த ஈரப்பதமாகவே அப்படியே இருந்துருது. இதை மேலே வேற தூக்கிட்டு போகணும். அதுதான் வந்து இருக்கிறதுலேயே பெரிய வேலை. 2 நாளாக உடல்நிலைக்கு வந்து சரியில்லைங்க. நான் அதையும் வந்து என்ன அப்படின்னு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.